வணக்கம் மக்களே! தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சர்ப்ரைஸ் மக்களே! உடனே பாருங்க. வெளியான 2 முக்கிய அறிவிப்பு மக்களே! இப்பதான் நம்முடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அரசின் பயனுள்ள தகவல்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள முடியும். சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம். தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் கூடுதலாக கோதுமை விரைவில் வழங்கப்பட உள்ளது. மத்திய அரசு கூடுதல் கோதுமை ஒதுக்கிய நிலையில் விரைவில் கோதுமையின் அளவு உயர்த்தப்பட உள்ளது. தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசின் கோதுமை ஒதுக்கீடு சில வருடங்களுக்கு முன்பு வரை 13,000 டன் என்ற ஒரு அளவில் இருந்தது. பின்னர் அந்த அளவு படிப்படியாக குறைந்து 3,000 டன்னாக மாறியது. இதனால் கோதுமை தட்டுப்பாடு ரேஷன் கடைகளில் ஏற்பட்டது மக்களே. தமிழ்நாடு அரசின் தொடர் கோரிக்கையை ஏற்று ரேஷன் கடைகளுக்கு மத்திய அரசு இப்போது கூடுதல் கோதுமை ஒதுக்கி இருக்கிறாங்க. அதன்படி 17,100 டன் கோதுமை ரேஷன் கடைகளுக்கு ஒதுக்கிடப்பட்டிருக்கிறது மக்களே. இது போக தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் சென்று பொருட்கள் வாங்குபவர்களுக்கு குட் நியூஸ் ஒன்று வந்துள்ளது. தமிழ்நாடு முழுக்க இதுவரைக்கும் புதிய ரேஷன் கார்டுகள் வாங்கியவர்களுக்கு நல்ல செய்தி ஒன்று கிடைத்துள்ளது மக்களே. தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களில் பல லட்சம் பேர் புதிய ரேஷன் கார்டுகள் விண்ணப்பித்து இருந்தனர். இப்படி தமிழ்நாட்டில் புதியதாக திருமணம் ஆனவர்கள், புதியதாக குடியேறியவர்கள், தனி வீடு பிரிந்தவர்கள் பல ரேஷன் கார்டுகள் வாங்க தொடங்கியுள்ளார்கள். இப்படி ரேஷன் கார்டுகள் வாங்கி விண்ணப்பித்தவர்கள் ஒருவர் இருவர் இல்லை, மொத்தம் 2.80 லட்சம் பேர். இவர்களுடைய விண்ணப்பங்களை மேற்கொண்டு ஒரு வருடத்திற்கு மேல் ஆகிறது. ஆனால் இவர்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கப்படாமல் போனதற்கு காரணம் லோக்சபா தேர்தல். லோக்சபா தேர்தல் விதிகள் காரணமாக ரேஷன் கார்டுகள் கொடுக்க முடியவில்லை. அதன் சரிபார்ப்பு பணிகளும் செய்ய முடியவில்லை. இப்போது அதெல்லாம் முடிந்து ரேஷன் கார்டுகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மார்ட் கார்டு வடிவில் வழங்கப்படுகிறது. ஆனால் இன்னும் பலருக்கு ரேஷன் கார்டுகளை வழங்கப்படவில்லை, புதிய விண்ணப்பங்களை ஆய்வு செய்யவில்லை என்று புகார் இருக்கிறது. நல்ல ஒரு செய்தி. இப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருட்கள் வாங்குபவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்துள்ளது. அதன்படி ரேஷன் கடைகளில் தற்போது வரை விண்ணப்பித்த 2.80 லட்சம் பேரின் 2 லட்சம் பேருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படவில்லை. 80,000 பேருக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. இந்த 80,000 பேருக்கு இன்னுமே ரேஷன் பொருட்கள் வழங்கப்படவில்லை. அவர்களுக்கு இந்த வாரம் முதல் பொருட்கள் வழங்கப்படும். ரேஷன் கடையில் யாருக்கு பொருட்கள் வழங்க வேண்டும் என்று லிஸ்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த லிஸ்ட்டில் இதுவரைக்கும் இவர்களுடைய பெயர் இல்லை. காரணம், இவர்கள் கொண்ட பெயரை லிஸ்ட்டில் இன்னும் கொடுக்கப்படவில்லை மக்களே. இந்த ஒரு வாரம் முதல் இவர்களுடைய பெயர் கொண்ட லிஸ்ட் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்படும். அடுத்த மாதம் பெயர் வந்துவிடும். புதிய லிஸ்ட் தயாராகிறது, அப்போது கொடுப்போம் என்று அரசு தரப்பு கூறியுள்ளது. அடுத்த கட்டமாக புதிய ரேஷன் கார்டுகள் ரேஷன் கடைகளில் தற்போது வரை விண்ணப்பித்த 2.80 லட்சம் பேரின் 2 லட்சம் பேருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படவில்லை. 80,000 பேருக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 2 லட்சம் பேருக்கு ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட வேண்டும். இதற்கு ஸ்மார்ட் கார்டு அச்சடிக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. புதிய ரேஷன் கார்டுகளை வழங்க இன்னும் 2 மாதங்கள் ஆகும் என்று கூறப்படுகிறது. நவம்பர் முதல் வாரத்திற்குள் பெரும்பாலான விடுபட்ட நபர்களுக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுவிடும் என்ற ஒரு தகவலும் நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு உடனே ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்க முடியாது. அவர்களுக்கான புதிய லிஸ்ட் தயாரான பின்பே ரேஷன் பொருட்கள் வாங்க முடியும் என்று ரேஷன் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. அந்த லிஸ்ட் விரைவில் தயாராகிவிடும் என்றும் கூறியிருக்கிறார்கள். இந்த ஒரு செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்ற நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க.